நேற்றைக்கு நைட்டு சரியான காற்று. நைட்டில் தப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டு அப்போ வந்து கரண்ட்டுமே போச்சு. நைட்டெல்லாம் கரண்ட் வரவே இல்லை. பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதில் தான் மரம் ஏதோ விழுந்திருக்கு போலான்னு தான் நினைச்சோம். ஆனால் காலையில் எழுப்பி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது டிரான்ஸ்ஃபார்மருக்கு எதுவும் ஆகலை. பக்கத்தில் ஒரு தென்னை மரம் போஸ்ட்ல ஓட்டு விழுந்து போஸ்டேந்து அள்ளி போட்டுட்டு காலையில் 10 மணி போல தென்னை மரத்தை வெட்டி மாத்திட்டு போஸ்டையும் சரி பண்ண ஆட்கள் வந்துட்டாங்க. காலையில் வீட்டில் டேங்க்லையுமே தண்ணி தீர்ந்துட்டு என்னடா பண்றதுக்கு, இந்த போஸ்ட் எல்லாம் விழுந்தாச்சுன்னா எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும் தண்ணி வர்றதுக்குன்னு சொல்லிட்டு கிணறு பக்கம் கோரதுக்கு போயாச்சு. கிணத்துல தண்ணி எடுக்கிறதெல்லாம் ஈஸி தான். ஆனால் நாங்கள் ரெகுலராக எடுக்க மாட்டோம் பார்த்தீங்களா. அதனால வந்து சின்னதாக ஒரு தூக்குவாளி தான் வச்சிருக்கோம். அந்த சின்ன வாளியை வச்சு கோரதுக்கு முன்னாடி போதும் போதும்னு ஆயிட்டு இன்னொன்னும் குறவுமே கிடையாது. இந்த மாதிரி பக்கெட்டில் தான் எடுத்துட்டு போனோம். நான் தண்ணி கோராத பார்த்துட்டு பிள்ளைங்களும் நாங்கள் கோரையோன்னு கயற கேட்டாங்க. முன்னையெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி கோரியன்னு சின்ன பிள்ளைங்க கேட்டாச்சுன்னா கிணத்துக்குள்ளாடி உம்மாங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்ட உம்மாங்கி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா எங்க அந்த உம்மாங்கியை நாங்கள் பார்க்கட்டுன்னு சொல்றாங்க. சரி கொடுக்கலன்னா நம்மள தண்ணி எடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒவ்வொரு வாட்டி கொடுத்தாச்சு. வாளியில அரைவாளி வச்சு இழுத்து எடுத்தாங்க. இதுதான் கிணறு, இதுல இருந்தா தண்ணி கிடைக்கும்னு பிள்ளைங்களே தெரியும். ஆனா இந்த மாதிரி தான் வாளியில எடுக்கணும்னு இன்னும் பார்த்ததே கிடையாது. பொதுவா இங்க எல்லாம் கரண்ட் போனாலும் 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துல வந்துடும். அதனால தண்ணி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தேவைப்படாது. நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி கிணத்துல இருந்து தண்ணி எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கரண்ட் இல்லனாலே கிச்சன்ல சமையல் எல்லாம் ஓடாது. அதுவும் தண்ணி இல்லைன்னு அவ்வளவுதான். நிறைய சமைச்சிட்டு இருந்தா பாத்திரம் எல்லாம் நிறைய கலவை வரும் பாத்தீங்களா. அதனால இன்னைக்கு ஈஸியா சமையலே முடிச்சாச்சு. சோறும் காலையில அவிச்ச சிறுபயர் வச்சு சிறுபயர் பொரியல், ரசமும் பொரிச்ச மீனும்.